ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட்ஸ் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு எப்படி வந்து அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன படிப்பு படிச்சவங்கலாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி ஓவரால் வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம சேனல் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணல, சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரீஜனல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து பிரிச்சு வேகன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷனான டிப்ளமோ நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த அப்ரண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதை பத்தின ஃபர்தர் அப்டேட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்தும் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷனா நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அண்டர் அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமா தான் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இது வந்து முழுக்க வந்து ஒரு ஜாப் வந்து கிடையாதுங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. 1 இயர் வரைக்கும் நீங்க வந்து அப்ரண்டிஸ்ஷிப்பா நீங்க வந்து ஒர்க் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பிளஸ் வந்து சர்டிபிகேட் பிளஸ் வந்து உங்களுக்கு salary இது மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதை வச்சு ஒன் இயருக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவர்மெண்ட் கால்ஃபர் பண்ணக்கூடிய ஜாப்புக்கு எல்லாத்துக்குமே உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும், எந்த ரீஜன்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இதுல டிஎன்எஸ்சிடிசில வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் வைஸா நமக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அதுல விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சென்னை சொல்லிட்டு நமக்கு 5 விதமான இதை நம்மளுக்கு வந்து பிரிச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடிசி விழுப்புரம் ரீஜனலா இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் விழுப்புரம் ரீஜன்ல வருவாங்கன்னா விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் அண்ட் கடலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து விழுப்புரம் ரீஜன்ல வருவாங்க. அதே மாதிரி சேலம் ரீஜன்ல வரவங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சேலம் ரீஜன்ல வருவாங்க. கோயம்புத்தூர் ரீஜன்ல பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இவங்க எல்லாருமே வந்து கோயம்புத்தூருடைய ரீஜனல் வந்து வருவாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த ரீஜனல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னைனா சென்னைன்னு சொல்லிட்டு நமக்கு தனியாக வந்து இருக்குது. சரிங்களா? இந்த ரீஜனல் வைஸா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து சப்ஜெக்ட் விதமா நமக்கு பிரிச்சு இவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் முதல்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது பாஸ்ட் அவுட்னு சொல்லிட்டு நமக்கு இயரே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2020, 21, 22, 23, 24 இந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி படிச்சவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,000 டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப்பா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாயும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்டைஃபண்டா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சேலரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஊக்கத்தொகை, ஒரு உதவித்தொகை அப்படிங்கிற வந்து சொல்ல முடியும். நம்ம பார்க்கக்கூடிய அந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு salary பிளஸ் வந்து சர்டிபிகேட் இது மூணுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ வேக்கன்ட் லிஸ்ட் நமக்கு ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எஸ்டிமேட்டோட டீடைல்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட் லெவல், டிப்ளமோ லெவல் சொல்லிட்டு தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரீஜனல் வைஸ் வந்து பிரிக்கிறாங்க. விழுப்புரம் ரீஜனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து 70 வேக்கன்ட்டும், அப்ப டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து 26 வேக்கன்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேலத்துல இருக்கக்கூடிய ரீஜனலுக்கு வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 45ம், டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னை ரீஜனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 வந்து கிராஜுவேட்டுக்கும் டிப்ளமோக்கு வந்து 22 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜனலுக்கு வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து 13 வேக்கன்ட்டும், டிப்ளமோக்கு வந்து 27 வேக்கன்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி ரீஜனலை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் படிச்சவங்களுக்கு 20 வேக்கன்ட்டும், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு வந்து 5 வேக்கன்ட்டும் நம்மளுக்கு வந்து தனியா வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து கிராஜுவேட்டுக்கு வந்து 175 வேக்கன்ட்டும், டிப்ளமோ படிச்சவங்களுக்கு 125 வேக்கன்ட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இது எந்த சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இதுல ப்ரோ இதை நான் படிக்கல, நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குமே இருக்குங்க. இது யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா சாரி
விழுப்புரம் ரீஜனலுக்கும் சென்னை ரீஜனலுக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிச்சவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்க டிப்ளமோவா படிச்சிருந்தாலும் ஓகே. இல்ல வந்து இன்ஜினியரிங்க்கா நீங்க வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு விழுப்புரத்துல ரீஜனல் வந்து 9 வேக்கன்ட்டும், டிப்ளமோல வந்து 4 வேக்கன்ட்டும் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட்ல கம்ப்ளீட் பண்ணவங்க 1 வேக்கன்ட்டும், டிப்ளமோ பண்ணவங்களுக்கு வந்து 1 வேக்கன்ட்டும், டோட்டலா நம்மளுக்கு வந்து ஒரு 15 வேக்கன்ட்டா நமக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவங்களுக்கு உண்டானது. இல்ல ப்ரோ நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இல்ல நான் ஐடி படிச்சிருக்கேன். இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா, உங்களுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இது வந்து விழுப்புரம் ரீஜனல்ல மட்டும் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படி இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி அதாவது நீங்க வந்து கிராஜுவேட்லயும் நீங்க ஐடி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லன்னா டிப்ளமோலயும் நீங்க வந்து ஐடி படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து கிராஜுவேட் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு 12 வேக்கன்ட்டும், டிப்ளமோல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு 7 வேக்கன்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்க வந்து டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இல்ல வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. கிராஜுவேட் லெவல்ல பண்ணவங்களுக்கு வந்து 9 வேக்கன்ட்டும், டிப்ளமோ லெவல்ல பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்ட்டும் நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரிஸ் படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டிகிரி படிச்சவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த இடத்துல நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ட்ரெய்னிங் ஸ்லாட்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரூ. 9,000 ஸ்டைஃபண்டா வந்து குடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க மேல பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 8,000 சாலரீஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. டிப்ளமோ படிச்சவங்களுக்கு ரூ. 8,000, டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து 9,000 சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஏ லிட்ரேச்சர் வந்து இப்ப என்ன லாங்குவேஜ்ல பண்ணியிருந்தாலும் ஓகே. பிஎஸ்சில வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன புரோகிராம் பண்ணியிருந்தாலும் ஓகே. பிகாம் சிஏ, பிகாம் ஜெனரல், பிகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இ-காமர்ஸ் இந்த ரிலேட்டடா என்ன படிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிபிஏ, பிசிஏ, பிபிஎம் இந்த ரிலேட்டடா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கன்ட் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. கோயம்புத்தூர் ரீஜனல்ல பொறுத்த வரைக்கும் வந்து 93 வேக்கன்ட் வந்து குடுத்துருக்காங்க. திருநெல்வேலி ரீஜனல்ல வந்து 53, சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 22, டோட்டலா 158 வேக்கன்ட் வந்து டிகிரிஸ் படிச்சவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 சொல்லிட்டு நம்மளுக்கு தனியா வந்து பிரிக்கிறாங்க பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1ல வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ல வந்து நீங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னா டெக்னாலஜி கிராஜுவேட்ல வந்து ஃபுல் டைமா நீங்க வந்து ரெகுலர்ல போயிட்டு வந்து படிச்சிருக்கணும். நீங்க டிஸ்டன்ஸ்ல படிச்சவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. வித் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் இன் இன்ஜினியரிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜில நீங்க வந்து ரெகுலரா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில நம்மளுக்கு என்ன பிரிக்கிறாங்கன்னா டெக்னிக்கல் டிப்ளமோ அஸ்பிரன்ட்ஸ் அப்ரண்டிஸ் நம்மளுக்கு வந்து பிரிக்கிறாங்க. இவங்களுமே ரெகுலரா ஃபுல் டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் நீங்க வந்து படிச்சிருக்கணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின்ல நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் கவுன்சில் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த கேட்டகரிஸ்ல யூனிவர்சிட்டிஸ் கீழே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா உங்களுடைய படிப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கேட்டகரியில நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும். அதை தாண்டி கேட்டகரி 3ல நம்மளுக்கு வந்து தனியா வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்னா எனி கிராஜுவேட் படிச்சவங்க யுஜிசிக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில நீங்க வந்து ரெகுலர்ல வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. டிடிஇல வந்து பண்ணிருக்க கூடாது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ இந்த கேட்டகரியில இந்த டிகிரிஸ் நீங்க பண்ணியிருந்தா தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து as per norms சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு ரிசர்வேஷன் நம்ம கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி ஸ்டாண்டர்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 இயர் மட்டும் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வாங்கிக்கிட்டு அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் பிரைவேட் கம்பெனில கார்பரேட் கம்பெனிக்கு ஒர்க் பண்றதா இருந்தாலும் உள்ள வந்து நீங்க போய்க்கலாம். ஹை சேலரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து கால் ஃபார் பண்ணக்கூடிய ஜாபுக்குமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஷிப்பா தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க வந்து நல்லா கவனிக்கணும். இது வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரைனிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆல்ரெடி வந்து எங்கேயாச்சும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலோ இப்ப நீங்க படிச்சிட்டு இருந்தாலோ நீங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் 2020ல இருந்து 24 வரைக்கும் நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷரா உள்ள என்ரோல்மெண்ட் ஆறவங்களுக்கு தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுல இருக்கக்கூடிய செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி எப்படி வந்து அவங்களை வந்து செலக்ஷன் பண்றாங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வச்சு முதல்ல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க.
யார் வந்து தகுதியுள்ள நபர்கள் அப்படிங்கிற ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ரீஜனல் டிஎன்எஸ்டிஸ்ல வந்து நடக்குங்க. அந்த சேலத்துல நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க விழுப்புரம் ரீஜன்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடும், சேலம் அதே மாதிரி கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னைன்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமினேஷன் கிடையாது. டைரக்டா உங்களை என்ன பண்றாங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு நேஷனல் வெப் போர்ட்டல்ல உங்ககிட்ட ஐடி இருக்கு, அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு, அதாவது MHR NAT அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ இதுல வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ஜாபுக்கும் நான் அப்ளை பண்ணல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டைரக்டா நீங்க ஸ்டெப் 1ல போயிட்டு இந்த இடத்துல nat.education.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு முதல்ல ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோலயே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த இடத்துல மேல வந்து ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் என்ரோல்மெண்ட் ஆகுறோம் அப்படிங்கறதுனால ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இந்த வெப்சைட்ல ஏற்கனவே உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்குன்னா இந்த இடத்துல டைரக்டா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. மேண்டேட்டரியா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏன்னா கண்டிப்பா ஐடி ப்ரூஃப் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு வந்து கேக்குறாங்க. மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஆதார் சீடிங் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரிஸ் வந்து கேட்பாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு 1 MBக்குள்ள நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அபவுட் டேட்டா டு என்ரோல் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குமே ஓடிபி போகும். ஓடிபி போனதுக்கு அப்புறம் ஓடிபி லாகின் பண்ணி முதல்ல வந்து உள்ள என்ரோல் ஆகுங்க. ஒன்ஸ் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட் லாகின் ஐடி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து முதல்ல லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து வரும். அந்த பாஸ்வேர்டு நீங்க போட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கான பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள போயிருவீங்க. அப்ளிகேஷன் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்பா நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வேற ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு ரிலேட்டடா ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. நீங்க படிச்ச அந்த டிகிரிஸ் டிப்ளமோஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல டிஸ்டன்ஸ்ல பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ரெகுலர் மோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கேட்டகரி வந்து நீங்க வந்து எஸ்சி எஸ்டியா இல்ல வந்து ஓபிசி கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. அந்த கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆதார் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணிருப்பீங்க. ஆதார் கார்டு போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணி 1 MBக்குள்ள நீங்க வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா பிலாங் வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச இன்ஸ்டியூட்டை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டியூட் நேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். அதையுமே நீங்க இந்த படத்துல செலக்ட் பண்ணிட்டு எஜுகேஷன் டைப் பாஸ் அவுட் அப்படிங்கிற இடத்துல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கா சப் கேட்டகரியில அந்த கோர்ஸ் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்க கோர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்டோட ஐடி நம்பர் வந்து கேட்பாங்க. உங்க காலேஜ்ல உங்க யூனிவர்சிட்டியில ப்ரொவைட் பண்ணிருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த இயர்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. அந்த இயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த மந்த் வந்து பாஸ் அவுட் ஆனீங்களோ அந்த மந்த்தை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க டிப்ளமோ பண்ணிருந்தீங்கன்னா டிப்ளமோல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருந்தீங்க, டிகிரி பண்ணிருந்தீங்கன்னா டிகிரில எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து பாஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துரும். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா லாகின்ல வந்துரும். இது எல்லாமே கொடுத்து ஐ எம் நாட் யுவர் ரோபோட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா லாகின் பண்ற பேஜுக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து ஃபார்ம் வந்து ஒன்னு ஒன்னா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பேசிக் டீடைல் அப்படிங்கிற இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே வந்து கேட்பாங்க. இதுல வந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. பேசிக் டீடைல்ஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. ஜெண்டர் எல்லாமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, உங்களுடைய மினாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா இருந்தாங்கன்னா அதை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அது எல்லாமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, நோன் கொடுத்துங்க.
கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் அந்த டிகிரிஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிகிரி பாஸ்டர் சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹையர் செகண்டரியா இல்ல வந்து டிப்ளமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஐடின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அபவுட் உங்களுடைய காலேஜ் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க, எங்க படிச்சீங்க அப்படிங்கிற எல்லாமே கேட்பாங்க. அதுல வந்து கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரஸ் வந்து சேம்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேக்குறாங்க. ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 5 ரீஜனல் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்க வந்து எந்தெந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷனுக்கான லிங்க்கும் அப்ளை பண்ணதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதை போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் நீங்க ஒன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு salary அந்த 8,000 9,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கையில வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. சோ உங்களோட பேங்க் ஆதார் சீடிங் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை இந்த இடத்துல வந்து பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து பேங்க் பாஸ்புக்கை நீங்க இந்த இடத்துல பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் வந்து ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க கைப்பட அப்ளை பண்ணதுக்கான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவியூ பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கறத உங்களால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும். இது வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் டேட் எல்லாமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷன்லயே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து ஓபன் ஆயிடுச்சுங்க. செப்டம்பர் 30ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து ப்ராசஸிங்ல போயிட்டு இருக்கும். சோ இதுக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட் வந்து இந்த வெப்சைட்ல எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 28ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து சேலத்துல இருக்கக்கூடிய ரீஜனல் தான் நம்மளுக்கு நடக்குதுங்க. சோ நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த் நவம்பர் 13ல இருந்து 15 இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து சேலத்துல போயிட்டு வந்து ஆஜராகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இதுக்கான அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்டா நாங்க வந்து மெயில் பண்ணுவோம் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தரா இத பத்தி உங்களுக்கு வந்து டவுட் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.